ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஐஆர்எஃப்சியோட 5 மினிட்ஸ் சார்ட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 174ல். இன்னியோட சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 169ல். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டுக்குள்ளாரே இது ஃபாலோ ஆனிச்சுன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்ட் இது பிரேக் பண்ண போகுதுன்னா இது 169ஐயும் இது பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட்டாக 157 வரைக்குமே இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 179 இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அல்ட்ரா புல்லிஷாக இருந்துச்சுன்னா இது 179ஐ பிரேக் பண்ணிவிட்டு 187 வரைக்குமே இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இதே இடத்துக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது 174 172லேருந்து 174 178 இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நேரோ சிபிஆர் ஆயிரும். இன்னியோட சிபிஆர் நேரோ சிபிஆர் ஆயிரும். ஸோ மண்டே பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரெண்டிங் டேவாயிரும். அது புல்லிஷாக இருக்க போதா பியரிஷாக இருக்க போகுதான்னு இன்னியோட க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ இது இந்த ரேஞ்சுக்குள்ளாரே முடிஞ்சிச்சுன்னா அது நேரோ சிபிஆர் ஆயிரும். ஸோ மண்டே ஒரு ட்ரெண்டிங் இருக்க போது அது புல்லிஷாக இருக்க போதா பியரிஷாக இருக்க போதான்னு சொல்லிட்டு இன்னியோட எக்ஸ்பைரி ஆனோடனே நம்ம பார்ப்போம். 168க்கு கீழே முடிஞ்சிச்சுன்னா ஃபர்தராக கரெக்ஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவே 177க்கு மேலே முடிஞ்சிச்சுன்னா ஒரு சேஃபர் சோனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு கன்சல்டேஷனில் போகலாம். இல்லை இன்னும் ஒரு லைட்டாக ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவே 182க்கு மேலே முடிஞ்சிச்சுன்னா ஒரு 85 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் வீக் வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சுன்னா 152 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் 192 பிரேக் பண்ணால் தான் நல்ல ஒரு அல்ட்ரா புல்லிஷ் இருக்கும். 182ல் இந்த வீக் முடிஞ்சிச்சுனாவே இன்னியோட டே நெக்ஸ்ட் வீக் 192ஐ பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.